ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் பழகிக்கிட்டு வரோம். இப்படி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம மொபைலில் ShopClues பஜார் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ShopClues பஜார் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த ShopClues ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த ShopClues ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் ShopClues ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ShopClues அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு இந்த இடத்துல பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வருஷன் தான் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதோடலாம் எப்பயுமே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் நம்ம எப்பயுமே அப் டு டேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒரு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் ShopClues அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையும் கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் ShopClues ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் இருந்த இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரியான ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனா நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த ஆப்ஸ் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூலமாக கூட இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.